ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் ரிலேட்டாக ஆர்ஆர்பி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இந்த ட்ரெயின் வச்சு வர சம்மே நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் கொடுத்துறேன். மொத்தமே ஒரு 10 மாடல் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து எந்த சம் கேட்டாலும் அப்ரோச் பண்ண முடியும். இது ஒரு ஈஸியான சம் தான். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 250 மீட்டர் லாங் உள்ள ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 100 km/h போயிட்டுருக்கு. ஸோ அது திடீர்னு ஒரு ட்ரெயினை வந்து கிராஸ் பண்ணுது. அந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஸோ அப்போ வந்து இந்த ட்ரெயின் இப்படி போகுதுன்னா இந்த ட்ரெயின் வந்து இப்படி போகும். ஸோ இப்போ வந்து அந்த ஆப்போசிட் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து எவ்வளோனா 62 km/h கொடுத்துருக்காங்க. அது 10 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ட்ரெயின் கிராஸ் ஆகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த செகண்ட் ட்ரெயினோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இதில் ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா ப்ளஸ்ஸு, சப்போஸ் சேம் டைரக்ஷன் கொடுக்காங்கன்னா மைனஸ். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ட்ரெயினை கம்பேர் பண்ணி கொடுக்காங்கன்னா ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா டைம் = L1 + L2. இங்கே ஏன் ப்ளஸ் போடுறோம் அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனால் ப்ளஸ்ன்னு சொன்னேன். சப்போஸ் நீங்கள் சேம் டைரக்ஷனில் மைனஸ் வரும். ஸோ அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் 1 + ஸ்பீட் 2. அப்படி இல்லைனா கொடுத்துருக்க ரெண்டையுமே நம்ம கூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டைம் எவ்வளவு 10 செகண்ட்ஸ். இங்கே 10 செகண்ட்ஸ் கொடுத்தனால தான் 10 போடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 minute 2 minute கொடுக்காங்கன்னா அந்த போட்டு நீங்கள் கீழே /60 போகிற மாதிரி இருக்கும். ஸோ L1ங்கிற பார்த்தீங்க அப்படின்னா 250 மீட்ரு. L2 தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஸ்பீடை வந்து ஆட் பண்ணுறப்போ ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறேன். ஸோ இன்னும் நீங்கள் என்னென்னா km/h இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ட்ரெயின் சம்மில் சொல்லியிருப்பேன். km/h இருந்தால் அங்கே 5/18 போடணும். சப்போஸ் வந்து மீட்டரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 18/5 போடணும். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 250 L2 ஸோ 162 × 5/18. இந்த மாதிரி சம்ம சால்வ் பண்ண முடியல அப்படின்னா 18 × 10 போட்டிங்கன்னா அப்படின்னா 180. ஸோ அதோட 18 கழிக்கிறப்போ கண்டிப்பாக 162 தான் வரும். அந்த மாதிரி 10 வச்சு கன்சிடர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே 9 வரும். ஸோ 9 5s 45 வரும். ஸோ இங்கே 25 250 + L2 இருக்கும். இந்த சைடு வந்து அந்த 10 வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த 10க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த 10 இங்கே கொண்டு போகிறேன் 450 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இங்கே 250 + L2 இருக்கும். அப்போ L2ஓட வேல்யூ 450 - 250. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா L2ஓட வேல்யூ 200 மீட்டர். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் முடிஞ்சாலும் அப்கமிங்கில் அப்ரோச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு 10 ட்ரெயின் சம் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொரு டைம் பார்க்குறப்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே உல்ட்டா தான். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டைம் = L1 + L2 இதே மாதிரி வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். ட்ரெயின் சம்மே நான் ஒரு சம்மன் நடத்தியிருப்பேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் சம்முக்கு 2xy/x + y. இது சேம் டைரக்ஷன் மட்டும் தான் ஃபார்முலா வரும். டிஃப்ரெண்ட் டைரக்ஷனுக்கு வேறு மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு சம்மை நான் வந்து சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.